இன்றைக்கும் இந்த பிசாசு இந்த சத்ரு எப்படி கிரியேட் செய்கிறான் என்று சொல்லி நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வான். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இப்போ ஒருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆவியில அனலாயிருக்கணும். ஆமே. சிலரை பார்த்தா அப்படி ஒரு மாதிரி குளிர்ந்து போய் இந்த பப்படம் இருந்தது மாதிரி இருக்கிறது. ஆமே. இந்த பப்படம் பொரிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? நல்ல முறு முறு முறுமுன்னு இருக்கும். அப்படி பிடிச்சாலே என்ன செய்யும்? படப்படப்படாது என்ன செய்யும்? பொடிஞ்சு போகும். அது கொஞ்ச நேரம் கழிஞ்சு அதை வச்சா அது எப்படி கிடக்கும்? அது குளிர்ந்து போய் காணப்படும். சிலருக்கு இருப்பெல்லாம் அப்படி ஆக்கும். ஆமே. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? ஆவியில அனல், அனலா இருக்கணும் அப்படின்னு படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதுல நம்ம வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். இன்னைக்கு சத்ரு கொண்டு வைக்கிற அடுத்த ஒரு தந்திரமான கிரியை அசதி. ஆமே. அதை தான் இன்னைக்கு பேச போகிறேன். என்னுடைய செய்தியுடைய தலைப்பு சத்ரு கொண்டு வைக்கிற அசதி. கையை பிடிச்சா போருக்க சொல்லுங்க, யாரும் அசதியா இருக்கக்கூடாது, ஆவியில அனலா இருக்கணும். ஆமே. அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, அசதி. அப்ப சத்ருடைய ஒரு தந்திரமான கிரிய அடுத்தது என்னன்னா, நமக்குள்ளே கொண்டு வைக்கிற அசதி. அப்படின்னா அந்த அசதிக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. உற்சாகம் இல்லாத தன்மை, சோம்பேறித்தனம், சோம்பல், சோர்வு, களைப்பு, இதுதான் எதா இருக்குது? அசதியாய் காணப்படுகிறது. கவனிக்கணும், உற்சாகம் இல்ல, ஸ்தோத்திரம், சோம்பேறித்தனம், சோம்பல், சோர்வு, களைப்பு, இத சத்ரு என்ன செய்கிறான்? கொண்டு வைக்கிறான். நம்ம பைபிள்ல படிக்கும் பொழுது கூட யோனாவை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ஆசாமி எங்க போய் கிடந்தாரு? கப்பலுக்கு ஆடித்தட்டுல போயிட்டார். ஆமே. நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். கப்பலின் அடித்தட்டு என்பது ஆவிக்குரிய ஜீவியத்தின் கடைசி அட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இவன் போக வேண்டிய பிரயாணம் வேற, இவர் செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய ஊழியம் இருக்குது. ஆனா இப்ப இவர் சோர்வடைந்தவராய் அசதியாய் இப்ப எங்க போய் கிடக்கிறாரு? கப்பலின் அடித்தட்டுல போயிட்டாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப கவனிக்கணும், நமக்குள்ளே சத்துரு கொண்டு வைக்கிற ஒரு தந்திரமான காரியம் அசதி. என்னால இனி முடியாது, என்னால இதை செய்ய முடியாது, என்னால ஜெபிக்க முடியாது, என்னால ஆராதனைக்கு போக முடியாது, என்னால நடக்க முடியாது. ஆமே. இப்படின்னு சத்துரு ஒரு விதமான அசதியை தேவ பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வைத்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு அந்த அசதிய ஒரு தேவ பிள்ளை ஜெயிக்கணும். அந்த அசதியை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளணும். மேற்கொள்வீங்களா? அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த தவளையை பிடிச்சு கொதிக்கிற தண்ணீர்ல போட்டா அது என்ன செஞ்சிருன்னா டப்புன்னு குதிச்சு வெளியே வந்துடும். அதே தவளை எடுத்து ஒரு குளிர்ந்த தண்ணீருக்குள்ள போட்டுட்டு அந்த குளிர்ந்த தண்ணீர்ல போட்டு அது கிடக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏத்த ஏத்த அதுக்கு எப்படி இருக்குன்னா சுகமா இருக்குமா. ஆமே. கொஞ்சம் சூடு ஏற சூடு ஏற சூடு ஏற அது அப்படி சுகமா இருக்குமா. அப்புறம் அது வெளியே போகாதான். ஆனா அடுத்த மொத்த சூடை ஏத்தி அது என்ன செஞ்சதுன்னா செத்தே போயிருமா. அல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு அதே போல் தான். கொஞ்சம் சோர்வு, கொஞ்சம் களைப்ப அப்படியே கொண்டு வச்சு கொண்டு போட்டு இப்ப முழுமையா எப்படி ஆக்கிட்டான்னா, இனி என்னால முடியாது, இனி என்னால செயல்பட முடியாது,
இனி என்னால ஓட முடியாது, இனி என்னால கத்தரிக்காய் நிற்க முடியாது, இனி சபைக்கு போக முடியாது, முடியாது முடியாது. அந்த தன்மைக்குள்ள சத்துரு கொண்டு வைத்திருக்கிறான். அந்த தன்மையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றி அமைக்க போறாரு. நம்ம யானையை பார்க்கிறேன்ல, இந்த யானைய சங்கிலி போட்டு என்ன செய்திருப்பாங்க, கட்டி போட்டிருப்பாங்க. அது சங்கிலி போட்டு கட்டுனா எல்லாம் சும்மா சங்கிலி எல்லாம் உடைச்சிட்டு போயிடும். ஆமே, பெரிய பெரிய மரத்தை எல்லாமே அந்த யானை தூக்கிட்டு வருது, பெரிய பெரிய கல்லை எல்லாம் யானை தூக்கி வைக்குது. இந்த சங்கிலி எல்லாம் அதுக்கு சாதாரணமான காரியமாக்கும். ஆனா பாருங்க, அது சங்கிலில கட்டப்பட்டு கிடக்குது. காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். அது இந்த ஸ்தோத்திர யானை சின்னதா இருக்கும் பொழுது அந்த சங்கிலில அதை வச்சு கட்டி போடுவாங்க. அது இப்ப என்ன செய்யணும், இழுத்து இழுத்து பார்க்கும். இப்ப என்ன செய்ய முடியாது, அதால் அதிலிருந்து விடுபட முடியாது. விடுபட முடியாதது உடனே அதற்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். என்ன எண்ணம்னா, இனி இதுல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. அதுக்கு சிந்தை எப்படி வந்துட்டு தெரியுமா? இனி என்னால இதுல இருந்து தப்பிக்க முடியாது, ஆமா, இதுல இருந்து வெளியே வர முடியாது, முடியாது. அந்த சிந்தை, அந்த எண்ணம் அதற்குள்ளே வந்தபடியினால் அது பெரிய யானைய சங்கிலியை கொண்டு அதை கட்டி போட்டாலும் அதுக்கு இப்போ இருக்குள்ள என்ன என்ன தெரியுமா? என்ன கொண்டு என்ன செய்ய முடியாது, இதிலிருந்து அதை கொண்டு முடியும். அது ஒரே ஒரு இழுப்பு இழுத்தா சங்கிலி எல்லாம் சும்மா என்ன செஞ்சிடும், பொட்டி தெரிச்சிடும். ஆனா அதுக்கு என்ன இப்ப எப்படின்னா, என்னால அது சின்னதுல அதை கட்டி போட்டு இழுத்து பார்த்துதா, அப்போ அதால என்ன செய்ய முடியல, மீண்டு வெளியே வர முடியாதபடினால் இப்ப அதுக்குள்ள ஃபுல்லா எண்ணம் தோணிட்டு என்னால முடியாது, என்னால முடியாது. அதே போலதான் இங்கே அநேக பிள்ளைகளுக்குள்ள சத்துரு ஒரு சோர்வை கொண்டு போட்டு என்னால முடியாது, ஒரு அசதியை கொண்டு போட்டு என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு சத்துரு ஒரு அசதியை கொண்டு வைத்திருக்கிறான். இன்றைக்கு பகல் ஜெபத்துல அந்த அசதியை நம்ம உடைச்சறிய போகிறோம். ஆமென். கையை பிடி சொல்லுங்க, என்னால முடியும். நீங்க சொல்லவே இல்லை. அந்த பலமுள்ள யானைக்குள்ள இருந்த சிந்தை என்னால என்ன செய்ய முடியாது, நம்ம யானையை விட பெரிய ஆளாகும். கையை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தன் இல்ல யானையை நடத்துறது, அப்படிதானே? அவ்வளவு பெரிய யானை யாரு? அப்ப யானையை விட நம்ம பெரிய ஆளு தானே? ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, என்னால முடியும். இந்த அசதியை விட்டு வெளியே வர முடியும், இந்த சோர்வை விட்டு வெளியே வர முடியும், இந்த சோம்பலை விட்டு வெளியே வர முடியும். நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள சத்துரு சோம்பலை கொண்டு வைத்திருக்கிறான். இன்றைக்கு சத்துரு கொண்டு வைத்திருக்கிறான் அத்தனை அசதிகளையும் கர்த்தர் உடைத்தறிய போகிறாரு. கைகளை தட்டி ஒரு நிமிடம் தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து என்னால முடியும் சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும், என்னால முடியும். இந்த அசதியில் இருந்து வெளியே வர என்னால முடியும், முடியும், முடியும். சத்துரு கொண்டு வைத்திருக்கிறார் அத்தனை அசதிகளும் இன்னைக்கு மாற போகுது. உடமனா ஹெடா துரானியா உடமன கெடக துரியா. சகோதரி, நீ முடியாதுன்னு நினைக்கிற, அது சத்துரு உனக்குள்ள கொண்டு வைத்த ஒரு அசதி, ஒரு சோம்பல். ஜெபிக்க முடியாதுன்னு நினைக்கிற, அதிகாலை எழும்ப முடியாதுன்னு நினைக்கிற, ஆமா, இரவு நேரத்தில் எழும்ப முடியாதுன்னு நீ நினைக்கிற, சத்துரு ஒரு அசதியை கொண்டு வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஜெயம் பெற்றுக்கொள். உடமன கெடக துரமன கெடக துரியா, உடமன கெடக துரமன கெடக துரியா. நான் சொன்னது புரியுதுன்னா தேவ பிள்ளைகள் சும்மா இருக்க மாட்டீங்க. இப்ப கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்த அசதி இன்னைக்கு வெளியேற போகுது. ஆமென், ஆமென். முடியும் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எல்லாவற்றையும் ஜெயிக்க யாரால முடியும்? நம்மால முடியும். ஏன் முடியாதுன்னு நம்ம படுத்துட்டா அவ்வளவுதான். ஆமே,
ஒரு 5 நிமிஷம் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பியா, அன்னைக்கு மொத்தம் படுக்கதான். ஆமே. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் என்னால முடியும் அப்படின்னு வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டா மொத்த வேலையும் செஞ்சு முடிச்சிருவியா? சரி, சத்துரு இப்ப எதுல எல்லாம் அசதியை கொண்டு போடுறான் அது நிறைய பேசணும். ஒரு 3 காரியத்தையாவது சுருக்கமாய் பேச விரும்புகிறேன். ஆமே. அப்ப முதலாவது எதில் அசதியை கொண்டு போடுகிறான்? எரேமியாவின் புஸ்தகம் 48:10 வாசிங்க பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 48:10. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் அடுத்த வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:9 படிங்க. நீதிமொழிகள் 18:9. தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். அப்ப கவனிங்க, முதலாவது சத்துரு எதுல அசதியை கொண்டு வைக்கிறான் பாருங்க, வேலையில் அசதி. ஸ்தோத்திரம். அப்ப அங்க படிக்கிறோம், ஆமே, அசதியா இருக்கிறவன் அலிம்பனுக்கு சகோதரன். கையப்படி சொல்லுங்க, இவனுக்கு சகோதரனா யாரும் இருக்கக்கூடாது. ஆமே. அலிம்பன் அப்படின்னு சொன்னா தீங்கு செய்பவன், நாசகரன், பழி வாங்குறவன், இவன் தான் அலிம்பன். சரி, போட்டு ஒரு லேலியா சொல்லுங்க. அப்ப வேலையில் என்னது? அசதி. அப்ப நான் 2 விதமான வேலையை சொல்றேன். ஒன்று இந்த உலகத்தில் உள்ள வேலை. ஆமே. முதலாவது என்ன வேலை? உலகத்தில் உள்ள வேலை. ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே பெரிய வேலை அமெரிக்கா தேசத்துல, ஆமீன், அதிபரா இருப்பது தான் பெரிய வேலை. ஆமீன். சரி, போட்டு ஒரு லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன வேலையா இருந்தாலும் அதுல என்ன செய்யப்படாது? அசதியா இருக்கப்படாது. அப்ப சில சொல்றாங்க, நல்லதுதான் பாஸ்டர், அங்க போய் எலெக்ஷன்ல நின்னாலும் கொள்ளான்னு சொன்னது போல இருக்குது. சரி, அப்படி போய் நின்று பாஸ் ஆனா எங்களுக்கு நல்லது. ஒரு லேலியா சொல்லுங்க. இப்ப கவனிப்போம், நிறைய வேலை கொடுக்கப்படுதுல உலகத்துல. ஒரு ஜட்ஜ பார்க்கிறோம், அந்த ஜட்ஜி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அசதியா இருந்தா வழக்கெல்லாம் அப்படி எப்படி இருக்கும்? பெண்டிங்ல இருந்துட்டே இருக்கும். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அசதியா இருக்கக்கூடாது. அந்த வேலையில் அவர் எப்படி இருக்கணும்? நல்ல ஜாக்கிரதையாய் உற்சாகமாய் இருந்து அந்த வேலையை அவர் செய்யணும். ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, ஆசிரியர் ஆமீன் அசதியா இருந்தா மாணவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். அப்ப அந்த டீச்சர் எப்படி இருக்கணும்? அசதியா இருக்க கூடாது. அந்த டீச்சர் நல்லா இருந்து அவங்களுக்கு நல்ல கற்றுக் கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அவர்கள் அசதியா இருக்க கூடாது. ஒரு டாக்டர் அசதியா இருந்தா பேஷண்ட் செத்தே போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப டாக்டரா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவள் எப்படி இருக்க கூடாது? அசதியாய் இருக்க கூடாது. இப்படி நீங்க ஒவ்வொரு நபரையும் உள்ள கொண்டு வாருங்க. ஒரு கலெக்டர், அந்த கலெக்டர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில எப்படி இருக்க கூடாது? அசதியா இருக்க கூடாது. அப்ப அந்த ஏரியா கெட்டு போய்விடும். அவர் கவனமா இருக்கணும். ஒரு ஆர்டிஓ, அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவர் கவனமா இருக்கணும், அசதியா இருக்க கூடாது. இப்படி ஒவ்வொரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற ஒவ்வொரு நபர்களையும் பாருங்கள். ஒரு போலீஸ்காரர் சரியா இல்லாவிட்டால் குற்றங்கள் தேசத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அவர் அசதியா இருக்க கூடாது. ஒரு ராணுவ அதிகாரி அவர் அசதியா இருந்தா எதிரி ஆமீன் ஈஸியா வந்து தாக்கிட்டு போயிருவான். அப்ப அவர் அசதியா இருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இது உலக பிரகாரமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில் ஒரு நபரும் அசதியா இருக்கவே கூடாது. ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா தேவ பிள்ளைகளுக்கு? சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப போன வாரம் சொன்னேன், குடும்ப ஸ்திரீகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தின் வேலையில் எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. ஆமென். சமையல் பண்றதுல எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. ஆமென். சாப்பிடனா என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒரு ஓத்திரம் இல்ல, போனை எடுத்து ஒரு தட்டு தட்டினா போதும், மொத்த சாதனம் எங்க வந்து இறங்கிரும்? வீட்ல. அதனால நம்ம ஆட்கள் இன்னைக்கு என்ன பண்ணுவதில்லை?
சமையலே பண்ணுவதில்லை. சமையல் பண்ணுவதற்கு அசதி, பாத்திரம் கழுவுவதற்கு கடக்கட்டு நாளைக்கு பார்த்துடலாம், பள்ளியும் பாச்சாயம் வந்து தேவையில்லாதெல்லாம் அதில் வச்சுட்டு போதும். ஆமே. அப்ப பாத்திரம் கழுவதற்கு அசதி, வீடு பெருக்குவதற்கு அசதி, துணி அளவதற்கு அது ஒண்ணு கஷ்டம் இல்லை, வாஷிங் மிஷின்ல தூக்கி போட்டா போதும், அது சரி பண்ணி தந்துடும். ஆமீன். கையை பிடி சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையில கூட நீங்க சொல்லலையே, நிறைய பேரு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையில கூட அசதியா இருக்கப்படாது. அப்ப அசதியை கொண்டு வைப்பது யாரு? சாத்தான். கிடக்கட்டு நாளைக்கு பார்த்துடலாம். ஆமே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துடலாம், அப்புறம் பார்த்துடலாம். அது மொத்தம் அங்க பெண்டிங்ல போயிட்டே இருக்கும். அடுத்து நம்ம சொல்ல வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் உண்டு. பாஸ்டர் நிறைய பாத்திரம் கிடக்கு பாஸ்டர் கழுவணும், நிறைய துணி கிடக்கு பாஸ்டர் அளவணும், நிறைய வேலை வீட்டுல கிடக்கு பாஸ்டர். அண்ணன்னைக்குள்ள வேலையை ஒழுங்கா செஞ்சா இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காது, பெரிய அம்பாரம் போல வந்து குமிஞ்சிருக்காது. கூட்டம், ஜெபம், ஆராதனை எல்லாம் ஒழுங்கா இருக்கு. கையை பிடிச்சு சொல்லுங்க, வீட்டுல உள்ள வேலை செய்வதற்கு அசதியா இருக்கக்கூடாது. அந்த அசதியின் ஆவியா இன்னைக்கு வரட்டணும் தேவ பிள்ளைகள். ஒரு கையை தட்டி, ஆண்டவரே எனக்குள்ள சத்துரு கொண்டு வைத்திருக்கிறார், இந்த அசதிகள் என்னை விட்டு வெளியே போவதாக. நல்ல கை தட்டுங்க, நல்ல வாய்த்துறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையா நாங்க கரெக்டா செய்யணும். எந்த வேலையிலையும் ஒரு தேவ பிள்ளை அசதியா இருக்க கூடாது. புரிந்து கொள் தேவ பிள்ளையே, உனக்கு அசதி வருதுன்னா சத்துரு அந்த அசதியை கொண்டு வைக்கிறான், அவனுக்கு இடம் கொடுக்கப்படாது, அவனை அழிக்கணும். இப்ப கையை தட்டி ஒரு நிமிடம் நல்ல வாய்களை திறந்து ஊடா கந்தரா கத்தலா கந்தலா ரபத்தலா சந்தலா ரிபத்தலா கத்தலா ருபத்தலா கத்தலா கந்தலா ரகபத்தலா சத்தலா ரகத்துலானியா உடமனா ஹடகதுரி கத்துரானியா உடா கந்தல் கடா துரா மனா ஹடகதுரியா. நமக்குள்ள கொண்டு வைத்த அசதியின் ஆவிகள் வெளியே போவதாக. ஆமென். நான் சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு புரிகிறதா? புரியுதுன்னு சொன்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் உள்ள வேலையெல்லாம் உற்சாகமா செய்யணும். கையை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். சோம்பேறியா கிடக்கப்படாது. ஆமே. எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு நல்ல ஃப்ரெஷ் ஆகி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணணும். ஆமே. அடுத்த வேணா தூங்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்துரு கொண்டு போடுவான். எதை கொண்டு போடுவான்? அசதியை கொண்டு போடுவான். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். அந்த நாளைக்கு பார்க்கறவங்கள இடவாட இருக்கக்கூடாது. உடனே புரியணும், சத்துரு கொண்டு வைக்கிற அசதியா, அப்ப அவன் அந்த இடத்துல மேற்கொள்ளணும். ஆமே. சரி. அப்ப உலக பிரகாரமாய் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் அவனுடைய வேலையில் எப்படியா இருக்கக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. ரெண்டாவது நான் சொல்றேன், இதுதான் முக்கியம். ஆமே. ஸ்தோத்திரம். அதை இனி படிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப ரெண்டாவது சொல்றேன், அடுத்தது ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? கர்த்தருடைய வேலை. ஆமே. அதான் நம்ம படிச்சோம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்ப ரெண்டாவது ஒரு வேலை. என்ன வேலை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற வேலையை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? வேலை செய்யணும், ஊழியம் செய்யணும். நாங்க மட்டுமல்ல, நீங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஆமே. ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, அசதியா இருக்கிறவன் அவன் எப்படி இருப்பானா? பட்டினியா இருப்பானா. நீதிமொழிகள் 19:15 இல்லையா? சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அசதி ஆனவன் எப்படி இருப்பானா? பட்டினியா இருப்பான். அப்ப அசதியா ஒருத்த இருந்தானா அவன் எப்படி இருப்பானா? பட்டினி. அப்ப என்ன கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். ரெண்டாவது சொல்றேன், கர்த்தருடைய வேலையை ஒரு நாளும் அசதியா செய்யக்கூடாது. அது நல்ல உற்சாகமாய், ஆவியில உற்சாகமாய், ஆவியில அனலாய் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு நல்ல ஊழியம் செய்யணும்.
நீங்கள் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது இதுல நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:11 வாசிக்கும் பொழுது அங்கே ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே வேலை செய்கிற ஜனங்களை குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வேலை 2 நாளாகமம் 29:11 வாசிக்கிறோம். பணிவிடை செய்கிற ஊழியம், பணிவிடையின் ஊழியம் இருக்கா? படிங்க. இப்பொழுது அசதியாயிராதுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் அவர் உங்களை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அப்ப அங்க ஒரு ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஊழியம்? பணிவிடை ஊழியம். இந்த ஊழியத்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த பணிவிடையின் ஊழியம் செய்ததை குறித்து அங்கே படிக்கிறோம். அப்போ ஒரு தேவ பிள்ளை பணிவிடை ஊழியம் நல்ல செய்யணும். ஆமே. முன்ன நின்று பிரசங்கம் பண்றது மட்டுமல்ல, ஊழியம், பணிவிடை ஊழியம் இருக்குது. அல்லேலூயா. சபைக்கு பணிவிடை செய்கிறது, சபையின் காரியங்கள்ல ஒத்துழைப்பு கொடுக்கிறது, பாஸ்டருக்கு பணிவிடை செய்கிறது. இப்படி பணிவிடையின் ஊழியம் இருக்கிறது. அப்ப அந்த பணிவிடையின் ஊழியத்தை உற்சாகமா செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமே. அப்ப என்ன ஊழியம்? தெய்வத்திற்கு செய்கிற ஊழியம். அது பணிவிடை ஊழியமா இருக்கட்டும். ஆமே. சபையை பெருக்கிறது, பாய் போடுகிறது, சுத்தம் பண்றது, ஆமீன், கழுகிறது, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை ஒரு தேவ பிள்ளை சோம்பேறித்தனமா செய்யக்கூடாது. அவர்கள் செய்யட்டும், இவர்கள் செய்யட்டும், அந்த அக்கா செய்யட்டும், இந்த அக்கா செய்யட்டும், அந்த சகோதரன் செய்யட்டும், அப்படி அல்ல. நமக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர்கள் மேல் இவர்கள் மேல் போட்டுட்டு கிடக்கிறது இல்ல. நம்ம எல்லாரும் அந்த ஊழியத்தை செய்யணும். அதை செய்ய விடாமல், ஆமீன், ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா ஒன்ன புரிந்து கொள்ளணும். இப்ப எது உள்ள வந்துட்டு? யாரு உள்ள வந்துட்டாரு? பிசாசு உள்ள வந்துட்டான், அசதி உள்ள வந்துட்டு. ஆமீன். அது வந்தபடினால்தான் அதை என்ன செய்ய விடல? செய்ய விடல. அப்ப அசதி, ஆமீன், ஊழியம் செய்ய விடாதபடி சத்துரு அசதியை கொண்டு வைக்கிறான். நாங்க எங்க நிக்கிறோம்? ஆமீன். நாங்க சும்மா இருந்தா, ஆமீன், ஸ்தோத்திரம், சபை வளராது, சபை கட்டப்படாது, ஜனங்கள் வரமாட்டார்கள். நாங்க எப்படி இருக்கணும்னா, நாங்க நல்லா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஆவியில உற்சாகமா இருந்து நாங்க நல்ல ஊழியம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டே இருப்பாரு. அப்ப ஊழியக்காரராகிய நாங்கள் எப்படி இருக்கப்படாது? அசதியா செய்யப்படாது, தூக்க மயக்கமா செய்யப்படாது, ஏனோ தானோ என்று செய்யப்படாது, எதுக்கோ பண்றது மாதிரி பண்ணக்கூடாது. தெய்வத்திற்கு நன்றாய் ஊழியம் செய்யணும். ஆமே. நீங்களே கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்பாவுக்கு நல்ல ஊழியம் செய்யணும். ஆமே. அப்ப வேலையில என்னது? அசதி. ஒன்று உலக பிரகாரமான வேலையில் அசதி, இரண்டாவது ஊழியத்தில் அசதி. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள, ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ள அசதி வரக்கூடாது. நல்ல ஓடு ஓடி கர்த்தருக்காய் உழைத்துக் கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க செய்வீங்களா? எத்தனை பேர் நல்ல அப்பாவுக்காக ஊழியம் செய்வீங்க? அப்பா கனப்படுத்துவா. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். ஆமே. ஸ்தோத்திரம். நம்ம ஊழியம் செய்தால் நம்ம கர்த்தர் கனப்படுத்துவார்,
நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தேசத்தில் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பாரு. ஆனபடினால் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட எந்த ஊழியத்தையும் அசதியா செய்யக்கூடாது. மன உற்சாகமாய் ஆவியில நிரம்பி ஆவியில அனலாய் கர்த்தருக்காய் நல்ல ஊழியம் செய்யணும். அப்ப சத்ரு எனக்குள்ள கொண்டு வைக்கிற ஒரு அசதி, வேலையில் அசதியை கொண்டு வைக்கிறான். இரண்டாவது, எதுல அசதி? நேரம் போகிறபடினால் எதுல அசதியை கொண்டு வைக்கிறான்? வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமீன். இரண்டாவது யோசுவாவின் புஸ்தகம் 18:3. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். அப்ப இரண்டாவது பாருங்க, சத்ரு எதுல அசதியை கொண்டு போடுறான் பாருங்க. தேசத்தை நாம் சுகந்தரித்துக் கொள்ளணும். தேசத்தை சுகந்தரித்துக் கொள்ள விடாதபடிக்கு சத்ரு என்ன செய்கிறானா? அசதியை கொண்டு போடுகிறான். அருமை தேவ பிள்ளையே, தேசத்தை நாம் சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த தேசம் பொல்லாங்கனுடைய கரத்தில் கிடக்கிறது. இந்த தேசம் சாத்தானின் கையில் கிடக்கிறது. இந்த தேசம் துஷ்டருடைய கரத்தில் கிடக்கிறது. இந்த தேசத்தை நாம் சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும். நாம் அசதியா இருந்தால் தேசத்தை சுகந்தரித்துக் கொள்ள முடியாது. கையப்படி சொல்லுங்க, நம்ம தேசத்தை சுகந்தரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப அசதியா இருந்தா சத்துருடைய கரத்தில் தேசம் பிடிபட்டு விடும். துஷ்டருடைய கரத்தில் தேசம் பிடிபட்டு விடும். நாம் அசதியா இருக்க கூடாது. நாம் தேசத்தை சுகந்தரித்துக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுகந்தரித்துக் கொள்ளணுமா கொள்ள வேண்டாமா? தேசத்தில் எவ்வளவு அருவருப்புகள், எவ்வளவு அசுத்தங்கள். கடந்த நாட்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, ராஜஸ்தான்ல ஒரு 13 வயதான ஒரு பிள்ளைய 38 பேர் மிருகங்கள். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஆமே, அந்த பிள்ளை மரித்தே போயிட்டு. ஸ்தோத்திரம். அப்ப பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில், அசுத்தங்களும் துன்மார்க்க கிரியைகளும் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சாத்தானின் கரத்தில் தேசத்தை விட்டு கொடுக்க கூடாது. பொல்லாங்கனின் கரத்தில் தேசத்தை விட்டு கொடுக்க கூடாது. தேசத்தை சுகந்தரித்துக் கொள்ள ஒரு தேவ பிள்ளை அசதியா இருக்க கூடாது. தேசத்தில் நடக்கிற அருவருப்பை பார்த்து தேவ பிள்ளைகள் புலம்பி அழணும். ஆமீன். பட்டணத்திற்காய் புலம்பி அழணும். ஆண்டவரே, தேசத்தை சத்துரு சீரழித்துக் கொண்டிருக்கிறானே, ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறானே, இந்த தேசம் மீட்கப்படணும். ஆமென். நான் அசதியா இருந்தா சத்துரு கொள்ளை கொண்டு போய் விடுவான், பட்டணங்களை அழித்து விடுவான், தேசத்தை அழித்து விடுவான், கிராமங்களை அழித்து விடுவான். ஆனபடினால் அருமை தேவ பிள்ளையே, தேசத்தை சாத்தானின் கரத்தில் நம்ம விட்டு கொடுத்து விட கூடாது. நாம் தேசத்தை சுகந்தரித்துக் கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 30வது வசனத்துல படிச்சீங்கன்னா, அது நல்ல தேசம், நாம் எளிதாய் போய் சுகந்தரித்துக் கொள்ளலாம். அது எப்படி? நாம் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசமா? கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம குடியிருக்கிற பகுதி நல்ல பகுதி. அல்லேலூயா. அதன் குலசேகரத்துல ஒரு செழிப்புக்கும் குறைவே இல்லை. மழைக்கு மழை. ஆமீன், ஸ்தோத்திரம். நல்ல இயற்கை சூழ்நிலைகள், நல்ல சாப்பாட்டுக்கு சாப்பாடு. ஆமீன். மலையிலிருந்து எல்லாம் நிறைய வருது இல்ல? அப்ப நம்ம குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்? நல்ல தேசம். நம்முடைய மாவட்டமும் நல்ல மாவட்டம். அப்ப இந்த தேசத்தை யாருக்கு கையில விட்டுறக்கூடாது? சத்ருவின் கரத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது.
பொல்லாங்கனுடைய கரத்தில் நம்முடைய தேசத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நாம் அசதியா இருக்கிற பட்சத்தில் சத்ரு தேசத்தை சூறையாடி விடுவான். நாம் அசதியா இருக்கிற சமயத்தில் சத்ரு பட்டணத்தை கொள்ளை கொண்டு போய் விடுவான். ஆனபடினால் தேவ பிள்ளையே, நாம் அசதியா இருக்க கூடாது. தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பாருங்க சுதந்தரித்துக் கொள்ளலாம்? பிரசங்கியின் புஸ்தகத்தில் 9வது வசனம், 9வது அதிகாரம் 14-15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஞானத்தினால் அந்த பட்டணத்தை விடுவித்தான். என்ன அங்க படிக்கிறோம்? அவனுடைய ஞானத்தினால் அந்த பட்டணத்தை என்ன செய்தானா? விடுவித்தான். அல்லேலூயா. ஞானத்தினால் பட்டணத்தை விடுதலையாக்கினது போல நாமும் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயம் தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அப்ப கவனிக்கணும், ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த தேசத்தில் நடந்து திரி, நான் உனக்கு அந்த தேசத்தை தருவேன். படிங்க பார்க்கலாம். நீ எழுந்து நீ எம்மட்டோ அம்பட்டும் நடந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நடந்து திரிகிற தேசத்தை நம்முடைய கரத்தில் கர்த்தர் தருவாரு. ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு, நீ நடந்து திரி, அந்த தேசத்தை உனக்கு தருவேன். அருமை தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, நாம் நடந்து திரிகிற தேசத்தை நாம் தெய்வத்திற்காய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இது நல்ல தேசம் அல்லவோ? இது ஆசீர்வாதமான தேசம் அல்லவோ? இது செழிப்பான தேசம் அல்லவோ? எல்லா நன்மைகளும் இருக்கிற தேசம் அல்லவோ? இந்த தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 14:9, உத்தமமாய் பின்பற்றினபடியினால் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கால் மிதித்த தேசம். அப்ப கால் மிதித்த தேசத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் தர போறாரு. கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கால் வைத்த தேசத்தை நமக்கு ஆண்டவர் சுதந்திரமாய் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் இப்போ அல்லேலூயா சொல்லுங்கள். அதை சங்கீதம் 2:8 படிக்கும் பொழுது, பூமியின் எல்லைகளை என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். அப்ப இந்த தேசத்தின் எல்லைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறாரு. நம்ம அசதியா இருந்து தேசத்தை விட்டுறக்கூடாது. இதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஆமே. நீங்க கால் வைக்கிற தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்க கால் வைக்கிற தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 4-5 வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். உன் குமார தூரத்தில் வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். உன் இருதயம்
அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக ஒரு பெரிய திரள் கூட்டத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கர்த்தர் தரப்போகிறாரு. நம்பினா கை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஜனத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். அசதியாய் இருந்து அசதியாய் ஜீவித்து பட்டணத்தை, தேசத்தை, நல்ல தேசத்தை நாம் விட்டுறக்கூடாது. நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கையை பிடிச்சா போருக்க சொல்லுங்க, அசதியா இருக்கக்கூடாது, நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும். படிக்கிறோம் பைபிள்ல, சோம்பேறிய எறும்பிடத்துல போய் அல்லேலூயா. அது என்ன செய்யாது? தூங்குவது இல்ல. அந்த எறும்பு எப்படி இருக்குது? சுறுசுறுப்பாய் செயல்படுவது போல தேவ பிள்ளைகளாகிய நாம் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஒரு எறும்பை போல சுறுசுறுப்பாய் செயல்படணும். ஆமென். நாம் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். சரி, மூன்றாவது எதில் அசதியை கொண்டு வைக்கிறான்? ஆமென், ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல படிக்கும் பொழுது மூன்றாவது எதில் அசதியை வைக்கிறோம் பாருங்க. கைகளை வைத்த பொழுது உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி எப்படி இருக்கக்கூடாதான்? அசதியா இருக்க கூடாது. மூன்றாவது சொல்றேன், நமக்கு தந்த வரத்தை ஆமீன் செயல்பட விடாதபடி அவன் அசதியை கொண்டு வைக்கிறான். ஆமீன், ஸ்தோத்திரம். இந்த வரங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கும் பொழுது, எபிரேயர் 2:4, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். அப்ப பாருங்க, எப்படி கொடுக்கப்பட்டதா இந்த வரம்? எப்படி கொடுக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியினால் வரங்களை கர்த்தர் நமக்கு பகிர்ந்து தந்திருக்கிறாரு. இப்போ ஒருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம எல்லாரும் வரம் பெற்றவர்கள். அல்லேலூயா. எல்லாருக்குள்ள ஏதாவது ஒரு வரம் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். தீர்க்க தரிசன வரமாய் இருக்கட்டும், அற்புதங்களை செய்கிற வரமாய் இருக்கட்டும், பேய்களை துரத்துகிறதா இருக்கட்டும், ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு வரத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வரங்கள் ஆமீன் செயல்பட முடியாதபடி நம்மை ஒரு அசதிக்குள்ள அவன் தள்ளி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், நமக்கு தந்திருக்கிற வரங்கள் எல்லாம் தெய்வத்திற்காய் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். தேவ பிள்ளைகள் அசதியா இருந்து அந்த வரத்தை இழந்து விடக் கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:6 படிக்கிறோம். ஆமீன், ஸ்தோத்திரம். தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பணும். நீ பெற்றுக்கொண்ட வரத்தை ஒரு தேவ பிள்ளை அனல் மூட்டி எழுப்பிட்டே இருக்கணும். வரங்கள் கிரியை செய்கிறது, ஆனால் அந்த வரங்கள் கிரியை செய்ய முடியாதபடி ஆமீன் சத்துரு எதை கொண்டு போட்டிருக்கிறானா? ஒரு அசதியை கொண்டு போட்டிருக்கிறான். இன்னைக்கு அந்த அசதிகள் மாறணும், எல்லாருடைய வரங்களும் செயல்படணும். ஆமென், அல்லேலூயா.